Recording progress. இந்த நிகழ்வுல சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருவரான அம்மா ஈரோடு ராஜாமணி அம்மையார் இந்த நிகழ்வில் இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்த்துக்களை அவர்கள் இப்பொழுது பதிவு செய்வார்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய தமிழனுக்கு பாராட்டு விழா, பிறந்த நாள் விழா, அகவை திருநாள் விழா கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தார். பொதுவாக என்னுடைய கவிதைகளிலும் என்னுடைய அகராதியில தமிழன் அப்படின்னு சொன்னா நீலகண்ட அவரை பற்றி நான் முதலாக ஒரு நூலை போடும் பொழுது அதில் நன்றி தெரிவிக்கும் முகத்தான் புகழேணி அப்படின்னு எழுதியிருப்பேன் ஐயாவை பத்தி. இதுலேயே அவருடைய மொத்த பண்பு நலன்களும் நமக்கு தெரிஞ்சிடும். ஏணிகள் ஏற்றிவிடத்தான் ஏறுவதும் இறங்குவதும் விருப்பம், தோணிகள் ஏற்றிச் செல்லத்தான் ஏறுவதும் இறங்குவதும் விருப்பம், தோள்கள் தூக்கிச் செல்லத்தான் ஏறுவதும் இறங்குவதும் விருப்பம், தமிழன் கூட தூக்கிவிடத்தான் கை கொடுப்பதும் விடுப்பதும் விருப்பம், நான் கூட நன்றி சொல்லத்தான் நவில்வதும் நகைப்பதும் விருப்பம் என்று எழுதிய அவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்ற இந்த அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொருவரையும் மேல் நோக்கிய ஒரு வளர்ச்சி பாதைக்குத்தான் கூட்டிச் சென்றிருக்கிறார். அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் புறம் பேசிவிட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். அவரை புரிந்து கொண்டவர்கள் வானை தொட்டு வாழ்கிறார்கள். பேராண்மை என்பது அவருக்குத்தான். போர்வாள் தாங்கும் பேராண்மை, போற்றியும் காக்கும் பேராண்மை, மேதினியாளும் பேராண்மை, மெல்லினம் தாங்கும் பேராண்மை, பிறனில் விழையா பேராண்மை, பெண்மையை போற்றும் பேராண்மை, அறவழி கொடை தரும் பேராண்மை, அன்பில் அடங்கலும் பேராண்மை. அந்த அன்பில் அடங்கிய பேராண்மையை புரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் மனமிருந்தால் வானை எளிமையாக தொட்டுவிடலாம். தமிழ் பாதையிலே தமிழனுடன் வாழி நீடோழி தமிழன் என்று வாழ்த்தி அன்பு சகோதரர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீடோழி வாழி ஐயா, நலம் மற்றவர்களுக்கும் இடம் தரும். நன்றி. அருமை அருமை. அழகான ஒரு வாழ்த்துக்களை சகோதரி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அம்மா ஈரோடு ராஜாமணி அம்மா வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வில் அவர்களுக்கு வாழ்த்து வழங்கிய சகோதரிக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, அவருடைய குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் அவர் மூத்த உறுப்பினர் தான், அவரின் சார்பாகவும் நாங்கள் மீண்டுமாக ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி அம்மா. இப்பொழுது ஐயா அவர்களுக்கு வாழ்த்து வழங்குவதற்காக பவுல் தங்கம் அம்மா அவர்களை
பால் தங்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை தொழுது இன்று பொறுப்பேற்றிருக்கும் ராஜ்குமார் அண்ணாச்சியை வணங்கி இலகட்ட தமிழன் ஐயாவை வணங்கி மற்றும் ராஜாமணி அம்மையார் உட்பட்ட அவையை வணங்கி என் வாழ்த்துறைக்குள் நுழைகின்றேன். பூங்கா வைத்து புதிய முறையிலே பூந்தமிழ் வளர்க்கும் புண்ணியர் நீரே, பூங்கா வைத்து புதிய முறையிலே பூந்தமிழ் வளர்க்கும் புண்ணியர் நீரே, ஓங்கும் புகழில் வளரட்டும் சங்கமே, ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி பாரதிக்கு பாரதிதாசனுக்கு விழாவெடுத்து பாவலர் பலருக்கும் பாராட்டு வழங்குகிறீர். பாரதியாய் தமிழனாய் தமிழ் சாதாரண மாணவருக்கும் ஊக்கம் கொடுக்கிறீர். சத்திய மூர்த்திக்கும் சாந்த மூர்த்திக்குமே சகல மரியாதை தந்திடும் நீரே, இத்தரணியில் பேறு பெற்று நீடு வாழ இசைத்தமிழில் இணைந்தே போற்றுகிறோம். இத்தரணியில் பேறு பெற்று நீடு வாழ இசைத்தமிழில் இணைந்தே போற்றுகிறோம். புத்தி பலவும் தந்து கவிஞர்களை ஊக்கி உருவாக்கி விடுகிறீர் நீரே. அத்திறமை அதிகம் நீர் பெற்றிருப்பதால் அனைவருக்கும் அளித்து மகிழ்கிறீர் நீரே. அத்திறமை அதிகம் நீர் பெற்றிருப்பதால் அனைவருக்கும் அளித்து மகிழ்கிறீர் நீரே. உம்மை புகழ்ந்து பிறந்த நாள் வாழ்த்தை உவகையுடன் சொல்லி மகிழ்கிறோம் நாங்கள். உம்மை புகழ்ந்து பிறந்த நாள் வாழ்த்தை உவகையுடன் சொல்லி மகிழ்கிறோம் நாங்கள். குடும்பத்தோடு என்றும் 100 ஆண்டு நிலைத்து கூடி வாழ பணி செய்து வாழ வாழ்க வாழ்கவே என்று வாழ்த்துகிறோம். நன்றி வாய்ப்புக்கு. அருமையான ஒரு கவிதையை வாசித்தீர்கள் அன்பு சகோதரி பால் தங்கம் அவர்களுக்கு நன்றி. மிக அருமையான குரலில் மிக வீரமாக வீரம் செறிந்த ஒரு வாழ்த்தினை வழங்கினீர்கள். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஐயாவுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக ஐயாவுடைய இன்னொரு பெண் என்று சொல்லப்படுகிற அருமையான சகோதரி கல்யாணி முருகேசன் பழனி அவர்களை அழைக்கிறோம். ஐயா அந்த பேசுங்க, வந்துடுறேங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேங்க. என்ன சொன்னாங்க அம்மா? சொல்லுங்க ஐயா, இந்த ஒரு 5 நிமிஷத்துல இருந்து வந்துடுறேங்க. சரி. அடுத்ததாக ஐயா அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக சத்யவதி குமார், கவிஞர் சத்யவதி குமார் அவர்களை அழைக்கிறோம். திக்கெட்டும் புகழ் மறக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் தொழுது மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களாக இணைந்திருக்கும் அனைவரையும் வணங்கி எங்கள் அப்பா நீலகண்ட தமிழ் அவர்களுக்கு வாழ்த்து கூற வயதில்லை வணங்கி ஒரு சிறு கவிதையை காணிக்கையாக்குகிறேன். காலடியில் கிடக்கும் அருகம்புல்லும் இறைவன் தாழ் சேர்ந்த பின்னர் தான் புனிதமாகிறது. கொட்ட கொட்டத்தான் குளவியும் மலர்களை வட்டமிட்டு பறக்கும் வண்ணத்து பூச்சியாகி கொள்ளை கொள்கிறது காண்போர் மனதை. கிள்ளிக்கீரையாய் ஒன்றுமில்லை என்று எள்ளி நகையாடப்படுபவர்களையும் தேற்றி துள்ளி விளையாட வைக்கும் கவிதைகளை அள்ளித்தர வைக்கும் அற்புத வித்தையை சொல்லாமல் சொல்லித்தரும் ஆசான். கவிதைகளை அள்ளித்தர வைக்கும் அற்புத வித்தையை சொல்லாமல் சொல்லித்தரும் ஆசான். தவறு இல்லாமல் தமிழ் வளர்க்கும் நேசன். புலமை கண்டு புலமை உண்டு தலைக்கணம் இல்லை. பண்பு உண்டு பாசாங்கு இல்லை. அன்பு உண்டு அதிகாரம் இல்லை. வேகம் உண்டு வீண் வாதம் இல்லை. நகை வம்பு உண்டு பகை இல்லை. எளிமை உண்டு எவர்க்கும் ஏமாற்றம் இல்லை. எண்ணத்தில் ஏணிப்படிகளாய் நின்று ஏற்றிவிட்டு அழகு பார்ப்பீர் நன்று. நீவீர் பல்லாண்டு வாழ்ந்தால்தான் நீடூழி வாழும் பாரினில் நம் தமிழ். நீவீர் பல்லாண்டு வாழ்ந்தால்தான் நீடூழி பாரினில் வாழும் நம் தமிழ். சின்ன குழந்தைகளின் தமிழ் தாத்தாவே, இளங்கவிகளின் வளர்ப்பு தந்தையே. சின்ன குழந்தைகளின் தமிழ் தாத்தாவே, இளங்கவிகளின் வளர்ப்பு தந்தையே. நெடுமான் அஞ்சிக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனி இன்று கிடைக்குமானால் தமிழ்தாயின் தலைமகனான உமக்கே தந்தருள இறைவனை வேண்டுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க நீலகண்ட தமிழன் அப்பா. நன்றி, வணக்கம். மிக அருமையான ஒரு வாழ்த்துதலை வழங்குகிறீர்கள். நன்றி அம்மா. இப்பொழுது ஒரு சிறிய பாடலை நமது சங்கத்தமிழ் இலக்கிய குடும்பத்தினுடைய சகோதரர்கள் பாடுவார்கள்.
வாழ்த்துகிறோம் வாழ்க. வாழ்வினம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க. வருடம் வருகின்ற திருநாள் வாழ்வில் ஒரு முறை வந்தே. வாழிநலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க. நினைப்பவையெல்லாம் நடக்கட்டும் என்றும் கேட்பவையெல்லாம் கிடைக்கட்டும். வாழிநலம் சூழ என்றே வாழ்த்துகிறோம் வாழ்க. 100 காலம் வாழ்க. நோய் இல்லாமல் உலகாண்ட தமிழ் போலே. இப்பொழுது அன்பு சகோதரி ரமணி பாலசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நடத்துனர் சிங்க தமிழனாம் சங்க தமிழர் நீலகண்ட தமிழன் ஐயாவை மனதார வாழ்த்துகிறேன். அவர் என்றும் உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள ஆரோக்கியத்தோடும் உயரும் புகழும் பெற்று பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எடுத்து நீடூழி வாழ மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடரட்டும், உங்கள் பணி சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். 100 ஆண்டு காலம் வாழ்க. நோய் நொடி இல்லாமல் வளர்க. 100 ஆண்டு காலம் வாழ்க. நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாலும் புலவர் தமிழ் போலே. 100 ஆண்டு காலம் வாழ்க. நோய் நொடி இல்லாமல் வளர்க. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். மிக அருமையான ஒரு வாழ்த்துதலையும் ஒரு பாடலையும் பாடினீர்கள், மிக நன்றி. அடுத்ததாக அன்பு ஐயா சுந்தரம் சுவாமிநாதன் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். ஐயா வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. 100 ஆண்டு வாழ வேண்டும், எங்களை நல்ல வழி வழிநடத்த வேண்டும் ஐயா. நன்றி, வணக்கம். சிறப்பான வாழ்த்துதலுக்கு நன்றி. அடுத்ததாக அன்பு சகோதரி திருவள்ளூரிலிருந்து இணைந்திருக்கிற அன்பு சகோதரி பவானி அவர்களை வாழ்த்து வழங்க அழைக்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தர் வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களையும் பிறந்த நாள் வாழ்த்துகளையும் கூறுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சிறிய கவிதை. சங்கத்தமிழ் இலக்கியத்தின் சத்தான சித்தரே, பொங்கும் உமது புகழ் எந்நாளுமே. கவிஞர்களை ஏற்றி வைத்து அழகு பார்க்கும் ஞானமே. கலைப்பில்லாது தமிழ் பணியை மெருகேற்றும் அன்பு தந்தையே. கலைப்பில்லாது கவிஞர்களை ஊக்கமடைய செய்பவரே. தமிழ் தொண்டாற்றும் தரணிமிக்க தமிழ் சான்றோரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வாய் அயல் நாடுகளிலும் உமது புகழ் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்த. வயதுதான் 70, மனதோ 20. சிந்தனை துடிப்பும் செயல்திறனும் கொண்ட துடிப்புமிக்க இளைஞராய், பன்னாட்டு கவிதை குழுவின் பாசமிகு நிறுவனராய் எந்நாளும் நீங்கள் நீடு வாழ இந்த அடியேனின் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, நோய் நொடியின்றி சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வணங்கி வேண்டி இந்நாளில் உங்களை வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். இந்த பிறந்த நாளில் உங்களை வாழ்த்த
வயதில்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கின்றேன். பிறந்தநாள் வாழ்த்துக்களை. நன்றி நன்றி அம்மா, மிக சிறப்பான வாழ்த்துறை வழங்கினீர்கள். அன்பு சகோதரி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கவிஞர் ஜோதிராமன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். என்னை ஈன்ற தாய்க்கும் என் தாய்மானோராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் என் முதல் வணக்கம். தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் செயலராம் பாவேந்தரையும் வணங்கி இன்று பிறந்தநாள் விழா காணும் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களையும் வணங்கி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறுவதில் மகிழ்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கியத்தின் சீர்மிகு சித்தன் சங்கத்தமிழ் இலக்கியத்தின் சீர்மிகு சித்தன் பூங்காவின் புகழ் பரப்பும் புத்தொளி புத்தன் பூங்காவின் புகழ் பரப்பும் புத்தொளி புத்தன் தமிழை நேசிக்கும் சுவாசிக்கும் கவிப்பித்தன் தமிழை நேசிக்கும் சுவாசிக்கும் கவிப்பித்தன் பிறந்ததாலே சிறந்த நாளா சிறந்த நாளே பிறந்த நாளா பிறந்ததாலே சிறந்த நாளா சிறந்த நாளே பிறந்த நாளா பிறந்த போதே தாய் என்றும் தந்தை என்றும் சான்றிதழ் தந்தாயோ பிறந்த போதே தாய் என்றும் தந்தை என்றும் சான்றிதழ் தந்தாயோ ஊர் போற்றும் உம்மை கண்டு அகமகிழ்ந்த அன்னை ஆசிர்வதிக்கின்றாள் ஊர் போற்றும் உம்மை கண்டு அகமகிழ்ந்த உம் அன்னை ஆசிர்வதிக்கின்றார் ஈடிலா மன அமைதி பெற்று நோய் நொடி அற்று நினைத்த காரியம் கைப்பற்று ஈடிலா மன அமைதி பெற்று நோய் நொடி அற்று நினைத்த காரியம் கைப்பற்று மகிழ்வெனும் வரம் கோடி பெற்று மகிழ்வெனும் வரம் கோடி பெற்று 100 ஆண்டுகளாய் வருடங்கள் வளர உம் அன்னை ஆசீர்வதிக்கிறார். நாங்களும் வாழ்த்துகிறோம், வணங்கி வாழ்த்துகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி அம்மா, மிக சிறப்பான ஒரு கவிதையை வழங்கினீர்கள். அன்பு கவிஞர் ஜோதிராமன் அவர்களுக்கு நன்றி. கவிஞர் எழிலரசி அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கிறோம். வணக்கம் ஐயா. அன்பின் திருவுருவம், அர்ப்பணிப்பின் மறு உருவம், ஆளுமையில் சிகரம், ஆற்றலில் அகரம், இனிமை தமிழின் மகன், ஈர நெஞ்சம் உள்ள தமிழன், உழைப்பின் உன்னதம் ஐயா, ஊக்கமும் ஆக்கமும் தந்தே எண்ணிலா துயர்களை ஏணியாய் கவிஞர்களை ஏற்றி ஐயம் இன்றி அழகு பார்த்து மகிழ்பவர், ஒப்பிலா தமிழை எங்கும் பரப்பின ஓங்கும் சங்கத்தமிழ் பூங்கா எனும் ஆழ மரத்தை தீயம் அகற்றி தாங்கி காக்கும் தமிழ் பணி செம்மல் பாரதி சுடர் அன்புள்ள ஐயாவிற்கு எங்கள் மனம் மகிழ் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்கிறோம். நன்றி ஐயா. நன்றி அம்மா, சிறப்பான ஒரு வாழ்த்தை வழங்கினீர்கள். வாழ்த்து வழங்கியிருக்காங்க அழகிரி ஐயா. அழகிரி ஐயா, நிகழ்விலே அடுத்ததாக அன்பு சகோதரி கவிஞர் கல்யாணி முருகேசன் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைக்கிறோம். பாருங்கள் அம்மா. கல்யாணி முருகேசன். இல்ல அம்மா, வேற யாராவது இங்க வாங்க. யார் இருக்கிறாங்க? வேற யார் இருக்கிறாங்க? அழகிரி ஐயா, ஒரு நிமிடம் இருங்க. அழகிரி ஐயா, உங்களுடைய அந்த மைக்கை தொடுங்க, தொட்டாதான் அது எடுக்கும். நீங்க பேசுறதுக்கு வரீங்க, ஆனா பேச முடியல உங்களால. தமிழை தன் உயிராக வளர்த்து வரும் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வையகத்தில் உள்ளோர் அனைவரும் வணங்கிடவும், வானகத்தில் உள்ளோர் அனைவரும் வாழ்த்திடவும், தமிழ் உலகம் உள்ளவரை தரணி போற்ற அகிலம் போற்றும் அன்னை தமிழ் மொழி வாழ்கவே வாழ்கவே, வளமுடன் வாழ்கவே. நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. மறுபடியும் அந்த மைக் அதே மாதிரி தொட்டு ஆஃப் பண்ணிருங்க. கண்டிப்பா. சிறப்பு சிறப்பு, நன்றி. ஐயா, உங்களுடைய ஒலி வாங்கி அணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை நீங்க உயிர் கொடுங்கள். அது மேல அது தொட்டு நீங்க தொட்டீங்கன்னா குறைந்தபட்சம் அது இதாயிடும். ஐயா மறுபரட்டும். அருமை சகோதரி கவிஞர் ஆயிஷா சித்திக் அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். நன்றிகள் ஐயா. தமிழால் இணைவோம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் ஆகியோரை போற்றுகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் மற்றும் வாழ்த்துரை வழங்க வந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் முகமன் கூறி எனது வாழ்த்து கவிதையை வழங்குகின்றேன். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் ஒளி மறையாததைப் போல் ஆர்ப்பரித்து சிலர் நின்றாலும் ஐயாவின் சிறப்பிற்கு ஈடில்லை. தனித்தனியாக பிறர் திறன் காண்பார், தடத்தினை போட்டு தனியாய் தருவார். தடை வரும்போது தகர்த்தெறிய தானே வழிவகை தரமாய் தருவார். அனைத்து திறனையும் அகத்தே கொண்டு அடுத்தவர் எண்ணத்திற்கும் முக்கியத்துவம் தந்து அரவணைத்து செல்லும் அன்பான ஆளுமை, அனைவரின் மனதிலும் வாழும் தோழமை. ஊக்கம் தருவதில் உயர்ந்து நிற்பார், ஆக்கம் பல செய்ய வைப்பார். சோர்ந்த போது பேச்சின் மூலம் சுகமாய் நாளும் புத்துணர்வு தருவார். சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவில் சகலரும் பயணிக்க வழிவகை செய்வார். உழைப்பிற்கேற்ற உயர்வு கிடைத்திட உடனிருந்தே உதவியும் செய்வார். பூங்காவில் உள்ள தோழமை அனைவரும் பூரிப்பாய் உளவி வளம் வர ஆவண செய்யும் ஐயா அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்த வயதில்லை, எங்களை வாழ்த்துங்கள், வளர்கின்றோம் ஐயா. நன்றி நன்றி அம்மா. மிக சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை வழங்கினீர்கள் கவிஞர் அவர்களுக்கு நன்றி. தற்போது சீர்காழிபுத்தூரிலிருந்து கவிஞர் ரேவதி கணேசன் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவரை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் தற்சமயம் வெளியில் உள்ளதால் என்னுடைய வாழ்த்துரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். சங்க தமிழின் சாம்ராஜ்யமே, தமிழ்கடலின் அலையே, தமிழ்கடலின் ஓயா அலையே, உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்வதில் எல்லோரும் கவிதை மழையாகவும் வாழ்த்து மழையாகவும் பொழிந்து கொண்டிருக்கும் வேளையில் அப்பா அவர்களின் நெஞ்சம் அதில் அன்பில் நனைந்து மகிழ்ச்சி அடைய எல்லா இறைவன் மீது அருள பொழிந்து அப்பாவுக்கு நோய் நொடியின்றி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை தர இறைவன் தந்திருக்கா. இருந்தால் குடும்பத்தை இன்னும் நல்ல சிறப்பு செழிக்க வாழ்த்தி வணங்கின ஐயா. எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி கணேசன் அவர்களுக்கு நன்றி. அம்மா கல்யாணி அம்மா இருக்கீங்களா? அடுத்தபடியாக அதற்கு முன்னால நம்முடைய கவிஞர் திலகம் திரு நீரா சந்திரசேன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். ஐயா மியூட் எடுக்கலீங்க ஐயா. சந்திரசேகரன் ஐயா மியூட் ஆன் பண்ணிட்டு எடுங்க. ஒலி வாங்கி. வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் மூலம் உலகெங்கும் தமிழ் இலக்கியத்தை பரப்பி வரும் தந்தையாக தரணியில் விளங்கும் கவிமாமணி பாரதி சுடர் நீலகண்ட தமிழ் ஐயா அவர்கள் எல்லா வளமும் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வணங்கிடுவோம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலே தனது வாழ்நாளை தமிழுக்காகவே அர்ப்பணித்த வரும் நமக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டியாக விளங்கும் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நாம் வாழ்த்து சொல்வதில் பெருமை கொள்கிறோம். பாவலர் பாரதிதாசன், பாரதியார், வள்ளுவர் பாக்களை ஆவலாக அகிலமெங்கும் பரவச் செய்ய
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அங்கத்தினரை ஊக்குவித்தும் திங்கள் என்றில்லாது தினந்தோறும் தமிழை மங்களமாக வீட்டில் ஒலிக்க ஓடி ஓடி உழைக்கும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழையா நீளூடி வாழ என நாம் சங்கே முழங்கு என சொல்லி இந்த வாய்ப்புக்கு கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி, மிகவும் நன்றி. தந்தை என்று சொன்னீர்கள், ஆனால் இன்றைய வயதோ என்னினும் கொஞ்சம் அதிகம், ஓராண்டு அதிகம். ஓராண்டு அதிகம் என்ற போதிலும் என்னை தந்தை என்று கூறினீர்கள். உம் சிந்தையை பாராட்டுகிறேன், உம் சிந்தையை பாராட்டுகிறேன். விந்தையாய் சொன்னீர்கள் தந்தை என்று. எங்கள் எல்லோருக்கும் தந்தை தான். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்ததாக இந்நிகழ்விலே வாழ்த்து வழங்குவதற்காக அன்பு சகோதரி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருவரான ஆசிரியை, பாடகர் என பல்முகம் கொண்ட அன்பு சகோதரி கற்பகம் அம்மா அவர்களை அழைக்கிறேன். நன்றி, நன்றி அண்ணா. ஒரு குடும்பத்திலே மூத்த சகோதரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்று நீங்கள் எடுத்துக்காட்டாக இருப்பது உண்மையிலே எங்களை நெகிழ்ச்சிப்படுத்த செய்கிறது. முதலில் உங்களுக்கு நன்றி. எங்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நீங்கள் முயன்றதை உளமாற பாராட்டுகின்றேன். அப்பாவை பத்தி என்ன சொல்றது? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ இருந்த எத்தனையோ பேர்களை ஒரு குடும்பத்துல ஒன்றிணைச்சிருக்கிறாருன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம யாருமே எந்த சுயநலமும் இல்லாம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அப்படிங்கிற ஒரு அமைப்புல இணைஞ்சிருக்கோம். அந்த ஒரு நிகழ்வுதான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒருங்கே கூட்டி வச்சிருக்குன்னு சொன்னா அதுதான் 100% உண்மை. ஒரு ராஜாமணி அம்மாவை, ஒரு விஜயா அம்மாவை, சிவகாமிய, ராஜ்குமார் அண்ணா, மிகப்பெரிய பணிகள் செஞ்சுட்டு இருக்க இத்தனை பேர் இலக்கிய உலகத்துல நமக்கு எப்படி தெரியும்? அப்பாங்கிற ஒருத்தர் இல்லைன்னா, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கான்ற ஒரு அமைப்பு இல்லைன்னா நம்ம யாரும் சகோதர சகோதரிகளாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உறவை தமிழ் கொடுத்திருக்கு. இந்த தமிழுக்கு காரணமாக தொண்டாற்றணும். ஒரு இனத்துக்கும் ஒரு மொழிக்கும் நம்மால என்ன செய்ய முடியும் வாழ்நாள்லன்னு நிறைய பேர் பேசலாம். ஆனா அதுக்காக வாழறவர் யாரு அப்படின்னு சொன்னா அப்பாதான். எவ்வளவு எளிமை, டவுன் டு தி எர்த் அப்படிம்பாங்க. அதை விட இன்னும் எளிமையா சொல்ல போனோம்னா, பிறந்த பல் முளைத்து பேச்சு தொடங்குற குழந்தையிலேருந்து 90 வயது கிரிஜாமாவோட மாமியார் இறப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடி கூட இந்த மனிதரோடு உறவாடி தமிழுக்கு தங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று அத்தனை பேரையும் செய்ய வைத்த செயல் வீரர். இவருக்கு நிறைய ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் நம்ம அத்தனை பேருடைய பிரார்த்தனையால நிச்சயமா கூடும். இவருடைய குடும்பம் மென்மேலும் சந்தோஷமாக, பேரன் பேத்திகள்னு நிறைய வரவுகள் வரணும். இதுதான் இந்த நேரத்துல நான் இறைவன்கிட்ட கேட்கறது. ராஜ்குமார் அண்ணாக்கு திரும்பவும் ஒரு நன்றி, கிரிஜா அம்மாக்கு மற்றும் ஒரு நன்றி. ஏன்னா அவர்களால தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு நாளா இருக்கும். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி அப்பா கூட கிண்டல் பண்ணாங்க, என்னை விட நீங்க ஒரு வயது மூத்தவர்னு சந்திரசேகரன் ஐயாவை. இது வயதால அப்பான்னு கூப்பிடுறது கிடையாது. பெற்ற குழந்தையை கூட அப்பான்னு கூப்பிடுவாங்க, கொஞ்சுவாங்க. அப்படி ஒரு அன்பின் மிகுதியால எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறோம். அந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க தகுதியானவர் அப்பா நீலகண்ட தமிழன். அப்பா ஹாப்பி பர்த்டே அப்பா. தேங்க்யூ வெரி மச். அடுத்து சகோதரி இரா விஜயா அம்மையா அவர்கள் வாழ்த்த காத்திருக்கின்றார். அவரிடம் இதோ. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இனிய நாள். நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் 70வது அகதியை எட்டும் இந்த இனிய நாளில் அவரை மனமாற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வாழ்த்துவோம். இன்று 70வது பிறந்த நாள் காணும் தமிழ் மாமணி, பாரதி சுடர், சாதனை இமயம், பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான நம் ஒருங்கிணைப்பாளர்
எளிமையின் இருப்பிடம், இலக்கிய ஓடம், கற்பிப்பார் பாடம், தமிழின் தடம், சிந்தனையின் சிற்பி, சிறப்பிப்பார் தமிழை. அவர் ஏற்றிவிடும் ஏணி நமக்கெல்லாம், நம்மையெல்லாம் ஏற்றிவிடும் ஏணி, சுறுசுறுப்பில் தேனி. நிகழ்ச்சி நடத்த அறிவுறுத்தி பிடிப்பார் அடம். இதை சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறியது. சுறுசுறுப்பில் தேனி, எறும்பாய் ஆற்றுவார் பணி, செருக்கில்லாத ஞானி. மல்லிகையின் வாசத்தால் மணக்கும் மங்களம் அவர் இல்லத்தில். மக்களின் அரவணைப்பால், மகள்களின் அரவணைப்பால் மகிழும் ஆதவன். அவர் ஆண்டுகள் 100 நலமும் வளமும் பலமும் பாசமும் நிறைய பார்போற்ற வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் சகோதரி இரா விஜயா. நம்மையெல்லாம் ஒரு இலக்கிய உறவாக பரிணமிக்க வைத்திருக்கும் அந்த அன்பு உள்ளத்தை எல்லோரும் வாழ்த்தி மகிழ்வோம். மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திருமதி கிரிஜா ராஜசேகர், இசைக்குயில், மயிலாப்பூரிலிருந்து உங்களுடன் இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவை பத்தி நானா சொல்றதுக்கு அதாவது நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே கடந்து அவர் எங்கேயோ இருக்காரு. நான் அதுல அந்த ஒரு ஆரம்பம் ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அதாவது நாங்கள் அறிந்த தமிழ் காவலர் அவர். தன் திறமையால் மற்றவரின் திறமையை வெளிக்கொணர செய்யும் திறமையாளர் அவர். தன்னோட அதாவது மத்தவங்க திறமை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. யானைக்கு தன் பலம் தெரியாதுன்ற மாதிரி அவருக்கே அவரோட இது தெரியல. அவர் எங்கேயோ இருக்கார். அவர் அதை பத்தி இவன் முடிக்கும் என்ற அதனை அவன் கண் விடல். இந்த குரலுக்கு அவர் அடித்தளமிட்டு அதை கடைபிடித்து வருபவர். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலை பின்பற்றி வாழ்பவர் தன்னுடைய வாழ்நாளில். நம்மில் யாருக்கு எந்த செயல்பாடு சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை நன்கு அறிந்து அதற்கான பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்து சிறப்பாக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை கொண்டு செல்லும் சிகரம். எனக்கு இது ஒரு பிறந்த வீடு மாதிரி நான் நினைச்சுப்பேன். எப்பவுமே ஒரு சொந்த குடும்பமா நம்மள உணர வைக்க வேண்டிய ஒரு எல்லாவற்றிலுமே ஒரு சொந்த குடும்பம் மாதிரி நம்மள நினைக்க வைக்கும் ஒரு அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. எங்கள் தந்தைக்கு நிகரான ஐயா அவர்கள் என்றும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மிகுந்த ஐஸ்வர்யத்துடனும் உறவு சூழ சிறப்புடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் பகிர்கின்றோம். எங்கள் நமஸ்காரங்களுடன் ஐயா, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களோட எங்களோட நமஸ்காரங்கள். மிக அருமையான ஒரு வாழ்த்துதலை அன்பு சகோதரி கற்பகம் அவர்களும் அன்பு சகோதரி விஜயா அவர்களும் அன்பு தங்கை கிரிஜா ராஜசேகரன் வழங்கினார்கள். ஐயா அவர்களை எத்தனை போற்றினாலும் எத்தனை பாராட்டினாலும் தகும். ஏனென்றால் தமிழாக இருக்கிறவர், தமிழோடு இருக்கிறவர், தமிழை ஆய்பவர், தமிழுக்கு யார் குரல் கொடுத்தாலும் தமிழுக்கு யார் நேசித்தாலும் அவர்கள் நேசிக்கிற அந்த பண்பை பெற்றிருக்கிற எளிமையான ஒரு மனிதரை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே அவருடைய பிறந்த நாளிலே அவர் இல்லத்திற்கு அவரை வாழ்த்துவதிலே சங்கத்தமிழ் இலக்கிய குடும்பம் பெருமை கொள்வது. ஐயா அவர்களுடைய இன்னொரு மகள் அன்பு அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்கு அழைக்கிறோம். அம்மா சிவகாமி அம்மா வாங்க. வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் அனைவருக்கும் தந்தையாக திகழக்கூடியவர், அனைவரின் வாழ்விலும் வழிகாட்டக்கூடியவர். இன்றைக்கு ஒரு சிறப்பான நன்னாளிலே அவருக்கு மனமார்ந்த அகவை தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 70வது அகவை என்பது மிகச் சிறப்பானது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஐயா தன்னுடைய தமிழ் பணியை தொடங்கிவிட்டார்.
தமிழ் தாத்தா என்று கூறலாம், தமிழ் தந்தை என்று கூறலாம். தமிழுக்கு மட்டும் பணியாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அனைவரிடமும் இருக்கக்கூடிய திறமையை, தமிழ் பற்றை, தமிழ் உணர்வை வெளிக்கொண்டு வருவது, அவர்களை ஊக்கப்படுத்துவது, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தன்னுடைய தொண்டாற்றுவது என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒருவர் எங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல வழிகாட்டியாக, தந்தையாக, ஒரு சிறப்பான தமிழ் ஆர்வலராக இருப்பதை எண்ணி நான் மிகவும் மகிழ்கின்றேன். என்னை ஒரு மகளாகவே பாவித்து என்னுடைய நலனில் அக்கறை கொண்டு எனக்காக பல நல்ல செயல்களை செய்து சிறப்பாக வழிகாட்டி என்னை போல் பல மகள்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். இன்று மட்டுமல்ல, இன்னும் பல 100 ஆண்டுகள் அவர் வாழ வேண்டும். நல்ல ஆரோக்கியத்தோடு, உடல் நலனோடு சிறப்பாக இருக்க வேண்டும். தமிழ் பணி மட்டுமல்லாமல் எல்லா பணியும் சிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஐயாவிற்கு மீண்டும் மகவை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிகவும் நன்றி. இந்த குழந்தையும் பேசுமா என்று பார்த்திருந்த ஒரு நேரம் இருந்தது. இந்த குழந்தையும் பேசுமா என்று பார்த்திருந்த நேரம் இருந்தது. அந்த குழந்தையும் பேசியது. இன்றைக்குத்தான் இங்கே பேசியது. பேசியது, இங்கிலாந்தில் பேசியது, அமெரிக்காவில் பேசியது, இப்படி ஊரெல்லாம் சென்று பேசிவிட்டு இப்போது என்னை பற்றியும் பேசியது. இந்த குழந்தையும் பேசுமா என்று நினைந்தேன். பேசாத குழந்தையும் பேச வைக்கக்கூடிய திறன் படைத்தவர் ஐயா நீங்கள். மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. மிக அருமையான ஒரு வாழ்த்து வழங்கினீர்கள் சிவகாமி அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அருமை ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்து வழங்க அழைக்கிறோம். ராமகிருஷ்ணன் ஐயா மைக்க ஆன் பண்ணிட்டு பேசுங்க. பேசுங்க. வணக்கம். இங்கே நான் இந்த தளத்தில் கலந்து ஓரிரு மாதங்கள் தான் ஆயிருக்கின்றன என்றாலும் என்னால் தெரிந்த என்னால் முடிந்த படைப்புகளை நான் இங்கே செய்து கொண்டு வருகின்றேன். சில நேரம் ஐயா அவர்கள் பேசுவது கூட அப்படி இருக்குமோ என்று கூட நினைக்க தோன்றும். ஆனாலும் அதுவும் நன்மைக்கே என்று நான் எடுத்துக்கொண்டு அவர் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்தோடும் தமிழ் பண்பும் இன்னும் தமிழ் பணியும் ஆற்ற வேண்டும், ஆற்றுவதோடு எங்களுக்கும் பங்கு ஆற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு சிறு கவிதை. ஞாலம் போற்றும் நற்றமிழ் காவலன், ஞாலம் போற்றும் நற்றமிழ் காவலன், ஞானத்தேனியாய் விளங்கும் பாவலன், ஞானத்தேனியாய் விளங்கும் பாவலன், சிக்கலின்றி நிகழ்வுகள் நடத்தும் நாயகன், சிக்கலின்றி நிகழ்வுகள் நடத்தும் நாயகன், நக்கலடித்தாலும் மனம் நிறை தூயவன், நக்கலடித்தாலும் மனம் நிறை தூயவன், தந்தையாய் திகழும் நீலகண்டன் ஐயா, தங்களது பிறந்த நாள் ஒரு சிறந்த நாள். தமிழ் போல் தரணி போற்ற வாழ்க, சங்க தமிழே வாழ்க வாழ்க. ஆள் போல் படரட்டும் உங்கள் பணி, அலை போல் தொடரட்டும் என்றும் இனி. ஆள் போல் படரட்டும் உங்கள் பணி, அலை போல் தொடரட்டும் என்றும் இனி. வான் போல் சிறக்கட்டும் புகழில் நனி, வான் போல் சிறக்கட்டும் புகழில் நனி. வாழ்க என வாழ்த்துவது ராமகிருஷ்ணன் அணி. வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும்
வாழ்த்து கூறுவதற்கு வாழ்த்துக்கு நன்றி ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் இன்னும் சில நேரத்திலே கதைகூறு நிகழ்ச்சி தொடங்க இருப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய குடும்பத்தினுடைய அன்பு சகோதரி கல்யாணி முருகேசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகின்றேன். மற்றும் இன்று 70வது பிறந்த நாள் காணும் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் என் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஆசான். ஏன்னா எனக்கு கவிதை எழுத தெரியும், எனக்குள்ள இந்த ஒரு இருக்கு அப்படிங்கிறத ஐயாட்ட வந்த பிறகாடிதான் நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா எனக்கு இதுவரை நான் எந்த இதுலையும் நான் பயணித்ததில்லை. முதல்ல ஐயாவிடம்தான் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால தான் முதல்ல நான் இணைந்து சில கவிதை வரிகளை எல்லாம் படைக்க ஆரம்பிச்சேன். அதுல ஐயா அவர்கள் நிறைய எனக்கு ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நற்பெரும் மனிதர், மாபெரும் மனிதர். இன்றைக்கு நிறைய அவர் சார்ந்த நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்காரு. இன்றைய நாளில் அவரை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். அவருக்காக ஒரு சிறு கவி வரிகள். கவி உலகில் காலடி வைக்கவும், செவிதனிலே செந்தமிழ் சுவைக்கவும் பாவலர் என பட்டம் அளித்தவர், நாவினில் பல நற்சொற்கள் தந்தவர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் மனம் வீச குருவாகி வழிகாட்டிய தமிழனே வாழ்க, தமிழை வளர்க்கும் தந்தையே வாழ்க, எழுச்சியுடன் ஏற்றது உரைக்கும் என்மனார் புலவரே வாழ்க, பாரதியின் பன்முகத்திறன் கொண்ட பாரதி சுடரே வாழ்க, அனைவருக்கும் வழிகாட்டும் ஆசானே வாழ்க, பலமுகம் உன்முகமாய் பாரினில் ஒளி வீச நலமுடன் பலவித நற்சிந்தனை விதைத்த நாயகனே வாழ்க, தமிழ் பணியை தலைமேற்கொண்ட தன்மான தமிழனே வாழ்க, உலகம் உள்ளவரை உமது புகழ் ஒலிக்கட்டும் திக்கெங்கும், எடுத்துரைக்கும் எண்ணற்ற கவியாளர் பல உண்டு, பாசமுடன் பிள்ளைகள் பலருண்டு நேசமுடன், வாசமுள்ள மலராக மனம் வீசுவோம் மண்ணிலே, தேசமெல்லாம் தமிழ் உணர்வை தென்றலாக தவள விடுவோம், ஓய்வின்றி உழைக்கின்ற தமிழ் தாத்தா நீவீர் வாழ்க, ஏனியாக நீர் இருக்க ஏறி நின்று வான் பார்த்தேன், எனதருமை ஆசானே என்றென்றும் நீவீர் வாழ்க என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பையும் இன்று ஐயா அவர்களை வாழ்த்தக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அனைத்து கவி உறவுகளுக்கும் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அருமையான ஒரு வாழ்த்துறையை அன்பு சகோதரி கவிஞர் கல்யாணி முருகேசன் அவர்கள் வழங்கினார்கள். உங்களுக்கு நன்றி அம்மா. வேறு யாராவது வாழ்த்துறையை வழங்குவதற்கு இருக்கிறீர்களா? சகோதரி பர்வீன் அவர்கள் இருந்தார்கள், அங்கு வெளியே சென்று விட்டார்கள் நினைக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் காணுகிற அன்பு சகோதரர் அருமை ஐயா இலக்கிய இமயம் பல்கவி வித்தகர் தமிழ் பணி செம்மல் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறோம். ஏற்புரையா? மகிழ்ச்சி. அனைவருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு இந்த குவியம் வழியாகவும் நேரிலும் வந்து வாழ்த்து கொண்டிருக்கிற அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருமதி திருக்குறள் செல்வி திருமதி இரா ராஜாமணி அம்மையார், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்ற நிகழ்ச்சியாக தொடங்கி இன்றைக்கு வேறு ஏதாவது கதையை அடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கதை அடிக்கிற நிகழ்ச்சிக்கும் கதை கூறு நிகழ்ச்சிக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய கவிஞர் ஆயிஷா சித்திக் அவர்களே மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் கவிஞர் சு எழிலரசி அவர்களே, கவிஞர் கா சத்யவதி குமார் அவர்களே,
கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களே, கவிஞர் திருமதி ஜோதிராமன் அவர்களே, கவிஞர் மா காயத்ரி அவர்களே, எங்க அக்கா ரங்கநாயகி கண்ணன் அவர்களே, ஐயா திமிரியைச் சேர்ந்த கவிஞர் கோவி அழகிரி சாந்தி ஐயா அவர்களே, திருமுகை கவிஞர் ஆனால் பெருநகை கவிதை கொடுக்கும் கவிஞர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களே, பழனியைச் சேர்ந்த நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய இராணுவ பெண்மணி இரா கல்யாணி முருகேசன் அவர்களே, அம்மையார் பால் தங்கம் அவர்களே, பவானி தனஞ்சயன் அவர்களே, திருமதி ரமணி பாலசாமி அவர்களே, கவிஞர் சுந்தரம் சுவாமிநாதன் அவர்களே, இன்னும் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறுவதற்காக வந்திருக்கக்கூடிய கவியரசி இரா விஜயா அம்மையார் அவர்களே, என்னை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய கவியரசி இரா விஜயா அம்மையார் அவர்களே, கலாவாரதி திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களே, பொன்முடியார் விருது பெற்ற இயலிசை செல்வி திருமதி கே. கற்பகம் அம்மையார் அவர்களே, முனைவர் பட்டம் பெற்று சிறுகதை சிற்பி என்ற விருது பெற்று எண்ணற்ற சிறுகதைகள் வழங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில நம்மோடு தோளோடு தோல் நின்று பயணிக்கிற முனைவர் எம். கே. ராஜ்குமார் என்கிற புஷ்பா ராஜ்குமார் அவர்களே, கவிஞர் கர்தோசா அவர்களே, கவிஞர் தஞ்சை தமிழ் அவர்கள், 4 ஒரே ஆள் தான், அவருக்கு 4 முகம். அடுத்ததாக கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் பன்னாட்டு கவிதை போட்டியை தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிற கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்களே, இங்க ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. ஆனா இங்கே வந்திருப்பவர்களெல்லாம் 5 முகங்களாக இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் 6 முகங்கள். முருகப்பெருமானுடைய திருப்பை பெற்றவர்கள். இந்த குவியத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் பன்முகங்கள் கொண்டவர்கள். கவிதை எழுதுவதிலே, இசை பாடுவதிலே, கதைகள் எழுதுவதிலே, கருத்தரங்கங்களிலே பயணம் செய்வதிலே, இப்படி பல்வேறு தன்மையிலே இவர்களெல்லாம் பன்முகங்களை கொண்டவர்கள். இப்படி பன்முகம் கொண்டவர்களும் 6 முகங்கள் கொண்டவர்களும் இணைந்து இன்முகத்தோடு எனக்கு நன்முகம் காட்டி வாழ்த்தொழி வழங்கினீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் சும்மா மேடையில பேசுற போது இப்படி சொல்லுவாங்க. சொல்றீங்க, ரொம்ப நன்றிமா. உங்களோட நேரம், உங்களுடைய பொன்னான நேரத்துல ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி குவியத்தின் வழியாக வந்திருக்கிறீங்க. அவங்கவுங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து செய்றீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கிடுங்க. இங்க ஒரு 30-35 பேர் இருக்கீங்கன்னா 35 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 நாளை உங்களுக்காக எனக்கு கொடுத்தீர்கள் என்பதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில ஆண்டுதோறும் நாம பிறக்கவில்லை என்று சொன்னாலும் பிறநாள் வருகிறது. இந்த பிறநாளை நாம் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா, ஓராண்டை வீணாக்கி விட்டோம், வருகிற ஆண்டை பயன்படுத்த வேண்டும், சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று என்னை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஆண்டை முன்னிலும் சிறப்பாக வள்ளுவர் வழி நின்று, வள்ளுவர் நெறி நின்று, பாவேந்தர் வழி நின்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவோடு இணைந்து சிறப்பாக செயலாற்றுவேன். இன்னும் கூடுதலாக சிறப்பாக செயலாற்றுவேன் என்று கூறிக்கொள்கிறேன். பல்வேறு
புதுமையான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே என்னோடு பயணித்து வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கேயோ பிறந்தோம். நான் பிறந்தது இங்கே சென்னையில பிறந்தேன். அதிகாலையில 12:15 மணிக்கு ஒரு அம்மையாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. எங்கிருந்து சொல்றாங்க? பிரான்ஸ்ல இருந்து சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அவங்க யாரு என்னன்னு தெரியும். நான் இந்த சென்னையை விட்டு தமிழ்நாட்டை விட்டு அதிகமாக வெளியே போனது ஏதோ ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி போயிருக்கேன், அவ்வளோதான். ஒரு தடவை டெல்லிக்கு போயிருக்கேன், மகாராஷ்டிரா போயிருக்கேன், பெங்கால் போயிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு ஒரு நாள் 6 நாள் போயிட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இதை விட்டு தாண்டி போந்துக்கிறேன். ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு அம்மையார் எனக்கு 12:15 மணிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா, காத்திருந்து தூங்கி விடக்கூடாது என்று விழித்திருந்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் சொன்னால், இதெல்லாம் எதை கெடுத்தது என்று சொன்னால் இந்த தமிழ் தான் கொடுத்தது. இந்த தமிழ் தான் நம்மளை, நான் கொண்டிருக்கிற தமிழும் நீங்க கொண்டிருக்கிற தமிழ் பற்றம் தான் இதை நமக்கு வாரி வழங்கி இருக்கிறது. எனவே இன்றைக்கு வாழ்த்துக்கள் வழங்கிய அத்தனை பேருடைய வாழ்த்துகளும் எனக்கானதல்ல, நம்ம எல்லாம் இணைத்த தமிழுக்கானது என்று கருதி இதனால் ஒரு சிறிதும் கர்வம் கொள்ளாமல் முன்னை போலவே பணியாற்றுவேன் என்று உறுதி கூறுவதையே என்னுடைய ஏற்புரையாக வழங்குகிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை பேருக்கும், இன்றைக்கு குவியத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் குழுவிலே இருந்து பதிவிட்டவர்களுக்கும் தனிப்பதிவிலே செய்தி அனுப்பவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்றேறக்குறைய ஒரு 150 பதிவுகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இனிமேல் தான் பார்க்க வேண்டும், ஒன்றாக பார்க்க வேண்டும், இன்றைக்கு இரவு பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் நன்றி, 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 வணக்கம். அம்மா ரங்கநாயகம் அம்மா, நீங்க வாழ்த்து வழங்கிட்டீங்களா? உங்களுடைய ஒளி வாங்கிய இப்ப தரங்க. உங்க ஒளி வாங்கி இல்ல நீங்க பேசுறது கேட்கலாமா? நீங்க ஒளி வாங்கி வந்து வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். கிடைக்கவே இல்லைங்க. நேற்று இருந்து நான் ட்ரை பண்ணினேன், இன்னைக்கு வேற போன்ல பண்ணேன். பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்களோட வாழ்த்துக்கள் ஏற்கப்பட்டதுமா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி. இனிமையான இந்த மாலை பொழுது அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே நமது ஐயா, நமது சகோதரர் தந்தையாக, சகோதரராக, ஒரு அறிவுரையாளராக, ஒரு நெறியாளராக, இப்படி பல்வேறு கோணங்களை பரிமாணங்களை பெற்றிருக்கிற அருமை ஐயா நீலகண்ட தமிழர்களுடைய பிறந்த நாளிலே வாழ்த்து சொல்லி இருக்கிற, நேரில் வாழ்த்து இருக்கிற, குவியத்தின் வழியாக வாழ்த்து இருக்கிற, புலனத்தின் வழியாக வாழ்த்து இருக்கிற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களுடைய நன்றியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. நிறைவு பாடலுக்கு முன் நம்மையெல்லாம் ஆட்டுவிக்கும் இந்த நீலகண்ட தமிழன் என்ற இவர் பன்முகங்களை கொண்டவர். குறிப்பாக 6 முகம், உடல் ஒன்றுதான் 6 முகத்துடன் செயல்பட்டு நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார். அதை குறிக்கும் வகையில் ஒரு முருகனின் பாடலை பாடி அவரை வாழ்த்தி விடைபெறலாம். ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான
பொருள் நீ அருள வேண்டும் சரியா தொலையாத நிதியமும் தோணாத கோடுமறு கடவுரின் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அறிவாமி மக 70வது ஆண்டு விழாவை திருக்கடையூரில் கொண்டாடுவது வழக்கம். அங்கு வீற்றிருக்கும் அம்மை அபிராமி பாதங்களில் இந்த வாழ்த்தினை கேட்டு ஐயாவுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஐயா நீடூழி வாழணும், எல்லா செல்வங்களும் 16 செல்வங்களும் என்றும் நிறைவுடன் பெற்று பெருவாழ்வு வாழணும். பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் எல்லாம் பெற்று நீடூழி வாழணும். நம்ம சங்கம் என்றும் வெற்றி வாகை சூடி நலமுடன் திகழணும். வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுடைய இல்லத்திலே இருக்கிறோம். அவருடைய துணைவியார் அம்மா மல்லிகா அம்மா இப்பதான் சற்று சில நாட்களுக்கு முன்னால் ஒரு திருமண நாளை கொண்டாடினார்கள். திருமண வாழ்த்துக்களை இப்பதான் திருமணம் அழைக்கப்பட்டது. திருமண வாழ்த்துக்களை மீண்டுமாக நாங்கள் இந்த தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி, திருமண நாள் வாழ்த்துக்கள். மல்லிகா, திருமதி மல்லிகா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். மல்லிகா வாழ்த்துகள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தவர்களுக்கும் வாழ்த்து பாடிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற மாதம் பிறந்த திருமதி மல்லிகா அவர்களை சென்ற மாதம் மணந்து கொண்டு இன்றைக்கு பிறந்திருக்கிற என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். யாண்டும் தமிழை சிந்திப்போம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். யாண்டும் தமிழை சிந்திப்போம். நன்றி 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 நன்றி. நிகழ்ச்சி நிறைவுற்றது. அம்மா ராஜாமணி அம்மா ஏதாவது சொல்றீங்களா?
ராஜாமணி இல்ல, அம்மா நிறைவாக எதுவும் சிறப்பு வார்த்தைகள்? சிறப்பு 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 சிறப்பு. அருமையாக இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து சென்ற அன்பு சகோதரர்களுக்கும், இல்லத்திற்கே சென்று ஐயாவை வாழ்த்தி திருமதி மல்லிகா அவர்களையும் வாழ்த்திய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இணையத்திலே தங்களுடைய பல்வேறு வேலைகளை விட்டுவிட்டு கூட இந்த இடத்திலே வந்து அமர்ந்து ஐயாவிற்கு நன்றி கவிதைகளாக சொல்லி அவரை வாழ்த்தி பாடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்திய ஐயா அவர்களுக்கும் மிகுந்த இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கங்களை தமிழனுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்பு. நன்றி அம்மா, நன்றி. மிக சிறப்பான ஒரு நன்றியுரையை நீங்க வழங்கினீர்கள். இன்னும் மீண்டுமாக நம்ம கவிஞர் திலகம் இரா சந்திரசேகர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிறந்த நாளிலே அருமையான ஒரு வாழ்த்துதலை தந்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவுற்றது.